மண்டல ஆராய்ச்சி நிலையம் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் அதற்கு கீழே தான் இது செயல்பட்டு இருக்கு. இதில் வந்து ஒரு 39 ரிசர்ச் ஸ்டேஷன் ஆராய்ச்சி நிலையமே இருக்கு. அதில் வந்து இந்த RRS பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலையம் பையூருங்கிறது ரொம்ப பழைய ரிசர்ச் ஸ்டேஷன். 1973, அதாவது 1973 ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஸ்டேஷன் வந்து இது வரைக்கும் ஒரு 16 வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதாவது அக்ரிகல்ச்சரல் வேளாண்மை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் பயிர் வேளாண்மை பயிர்கள் வந்து ஒரு 14 வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். தோட்டக்கலை பயிரில் ஒரு 2 வெரைட்டிஸ். தோட்டக்கலை பயிரில் வந்து மேங்கோ பையூர் 1, டொமேட்டோ தக்காளி 1, பையூர் 1 தான். நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த பையூர் 1 நெல் வந்து ரொம்ப ஃபேமஸ். 1983 வந்து ரிலீஸ் பண்ணினாங்க. இது வந்து ஒரு 130 to 135 நாள். இது வந்து ஆடிப்பட்டத்துக்கு போகலாம், வைகாசி பட்டம் ஆடி இந்த சீசனில் போட்டுக்கலாம். ஈல்டு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 2500 கிலோ கிடைக்கும். இதுதான் பயிர். இது வந்து சிவப்பு பொன்னின்னு சொல்லுவாங்க. அது வந்து அரிசியில் வந்து இந்த டிஞ்சு வந்து ஒரு மாதிரி ஒரு பிங்க் கலரில் இருக்கும். அதனால அந்த விவசாயிகள் மத்தியில் சிவப்பு பொன்னின்னு சொன்னாதான் அது தெரியும். பையூர் 1 வந்து நல்ல ஒரு ரகங்க. இது வந்து ஹைட் அதிகமாக வரும். ஆமா, அப்ப நான் போய் ஃபீல்டுல அந்த கதிர் விடும் சமயத்துல நான் போய் நின்னா என்னுடைய இதுக்கு இவ்வளவு வரும். ஹைட் அதிகம்னா என்ன நன்மைகள்? மாட்டுக்கு இதனுடைய வைக்கோலுக்காகவே பாதி நேரம் விரும்பி வாங்குறாங்க. டபுள் ஈல்டு. மற்ற கோ41 மற்ற ரகங்களோட வைக்கோல் வந்து அதிகமா நமக்கு கிடைக்கிறதுனால இது விவசாயிகள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ். ரெண்டாவது வந்து இது சிவப்பு பொன்னின்னு சொல்லுவாங்க. இது பழைய சோறு வந்து அவ்வளோ கெடாது. நீங்க ஒரு நாள் வச்சிருந்தாலும் இப்ப நம்ம மற்ற வெரைட்டிஸ் எல்லாம் ஒரு நாள் வச்சு இப்போ அடுத்த நாள் பார்க்கும்போது நம்ம கைவே வைக்க முடியாது. ஆனா இது அடுத்த நாள் சாப்பிடலாம். பழைய சாதத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். சாயாது, லாட்ஜிங் இல்லை, சாயறதுல வந்து இதுக்கு இல்லை.